ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வெந்தயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். வெந்தயத்தை தினமும் ஊற வச்சு சாப்பிட்லாம். ஒரு அரை ஸ்பூன் நைட்டில் ஊற வச்சுட்டு சாப்பிட்லாம். முளை கட்டி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்னு வரும்போது உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் கம்மியாகும். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால் மோஷன் பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே வராது. எல்லாருமே இதை சாப்பிட்லாம். அப்புறம் தலைக்கும் இதை ஊற வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நல்லா முடியல நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு மண்டையில் நல்லா போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா பொடுகு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் போயிடும். ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இதை ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, அப்புறம் உக்காந்துனே இருக்கிறவங்க, ரொம்ப என் பாடி ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த தண்ணியோடு குடிக்கணும். வெறும் வெந்தயம் மட்டும் சாப்பிடக்கூடாது. தண்ணியோடு சேர்த்து தான் இந்த வெந்தயத்தை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுன்னு வரும்போது உடம்புல இருக்கிற ஹீட்டு குறையும். மோஷன் பிரச்சனைலாம் சரியாகும். ஃப்ரீயாக மோஷன் போகலாம். தினமுமே சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப கோல்ட் ஆகும், உடனே எனக்கு கோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்க 1 to 1 நாள், இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சிறும் கசப்பு தான் இருக்கும். அந்த கசப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல ஏதாவது கெட்ட கிருமி இருந்தால் கூட அந்த கசப்புனால் சரியாகும். உடம்புல கசப்பும் இருக்கணும். அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். நம்மளால் ஏதாச்சும் கிருமியால் அட்டாக் ஆகுது அப்படின்னாலும் சரியாகும். கசப்பு இல்லைன்னா சீக்கிரமாக கிருமிலாம் அட்டாக் பண்ணும். அதனால் கசப்பு தன்மையும் வேணும். கசக்குது அப்படின்னு சொல்லி எதுவும் சாப்பிடாம விட்டுறாதீங்க. வெந்தயத்தை தினமுமே யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நல்ல தீர்வாக இருக்கும். மோஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது இன்னொரு முறையாகவும் சாப்பிடலாம். வெந்தயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மதியான டைமில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெறும் தண்ணியிலையும் சாப்பிடலாம். அப்படின்னா சுடு தண்ணியும் காய வச்சுட்டு வெதுன்னு தண்ணியிலையும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு வரும்போது மோஷன் பிரச்சனை இல்லாமையே இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப மோஷன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா மோஷன் பிரச்சனை இருக்காது. அதே சமயம் சுடு தண்ணியில் சாப்பிடும்போது வறுத்து வச்சு சாப்பிடும்போது கோல்டும் ஆகாது. ரொம்ப முடி கொட்டுற பிரச்சனை அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த வெந்தயத்தை எடுத்துகிட்டு வாங்க. முடி கொட்டவும் செய்யாது. அதே மாதிரி ஒரு பேக்காகவும் இதை நம்ம போடலாம். பொடுகு தொல்லையும் இருக்காது, குளிர்ச்சியும் இருக்கும். உள்ளவும் சாப்பிடலாம், அதே மாதிரி தலைக்கும் போடலாம். முகத்துக்கும் இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு முகத்துக்கும் போடலாம். இந்த கருமை இருக்குது, கருப்பாக இருக்கிறது, வாயை சுற்றி கருப்பாக இருக்கிறது, கரும்புள்ளி, அப்புறம் குருப்பு கருப்பாகிடும், குழியாகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வெந்தயத்தை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஊற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு முகத்துக்கு போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம், இல்லை ஒரு 10 நிமிஷம், இல்லை ஒரு 5 நிமிஷம் போட்டு ஊற வச்சுட்டு கழுவிட்டிங்கன்னா அந்த முகப்பரு கருப்பாக இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் போயிடும். ஆனால் தொடர்ந்து போடணும். 1 நாள் 2 நாள் போட்டுட்டு போகல அப்படின்லாம் இல்லை. இது தினமும் யூஸ் பண்ணணுங்க. சாப்பிடவும் செய்யணும். இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் நல்லது. நம்ம குளிர்ச்சிக்காக நிறைய சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது நேச்சுரல் தான். நம்மளே இது பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சு முளை கட்டியும் வைக்கலாம். கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை முளை கட்டி வச்சுருங்க. ஆற வச்சு வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணியும் வச்சு சாப்பிடலாம். முளை கட்டி வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. முளை கட்டி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாவும் இருக்கும். நல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும். அதனால கெட்டு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. இப்படி முளை கட்டி வச்சும் சாப்பிடலாம். வெந்தயத்தை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளூர் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.